அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நீங்க என்ன பண்ணலான்னா, தேவி மகாத்மியம் அதாவது ஸ்ரீ தேவி பாகவதம் அப்படின்ற புக்கு ஆன்லைன்லயாவது வாங்கிக்கோங்க. இல்ல உங்க வீட்டுக்கு கிட்டவே ஏதாவது புக்கு கிடைக்கும். என்னால உங்க போய் வாங்கிக்க முடியும். அதாவது சனிக்கிழமை காரடையான் நோம்புக்குள்ளவே வாங்க முடியுதுன்னா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் காரடையான் நோன்பு சில பேருக்கு தான் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு ஆல்ரெடியே தேவி மகாத்மியம் புக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா சௌந்தரிய லகரி அந்த மாதிரி புக்கு தான் இருக்குது அப்படின்னாலும் சரி, அந்த புத்தகத்தையே பூஜையில் வச்சு வணங்குங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க நிச்சயமாக அந்த புக்கையும் வச்சு தான் வழிபடுறதா இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளேயே வாங்க பாருங்கள். வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி கடவுள் புக்குங்க இதுங்கெல்லாம் இருக்குதுன்னா, அப்படி இல்லைனாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டுங்க. அது எப்போ வருதோ வரட்டும். ஆனால் வந்தது பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த புத்தகத்துக்கே வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு முறையும் வெள்ளிக்கிழமை நீங்கள் மஞ்சள் குங்குமம் 4 பக்கம் வைக்கணுன்னா இது இல்லை. ஒரு தட்டு மேலே அந்த புத்தகத்தை வச்சு அந்த 4 பக்கமும் கார்னரில் ஃபஸ்ட்டு டே வாங்கின பின்னாடி அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அது மேலே ஒரு பூ போடலாம். அதெல்லாம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை. ஆனால் முதல் முறை வச்சுட்டு ஒவ்வொரு வாரமே அதில் ஈரம் மஞ்சள் குங்குமம் 4 பக்கம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தட்டில் வச்சு பின்னாடி எங்கன்னா சாத்தின மாதிரி ஒரு சவுத்தோரமாக பூஜை ரூம்லேயே வச்சு பண்ணலாம். நான் ஒரு வருஷமாக லலிதா சஹஸ்ரநாமம் வெள்ளிக்கிழமை சொல்லிகிட்ருக்கேன். ஒரு வருஷத்துக்கு மேலேயே தாண்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நிறைய, அதாவது அறிவோம் மகாகாளி நிறைய எழுதுனால அந்த விஷயத்த பண்ணுற மாதிரி எனக்கு காளி ரூபமான எல்லா விஷயங்களும் கொண்டு வந்திருக்கலாம். மெயின் காளி தான், அவங்க தான் பார்வதி தேவி. அவங்க அதை நான் சொன்னதுனால நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாம் எனக்கு. ஆனால் அந்த லலிதா இவங்களால் லலிதா சஹஸ்ரனால அந்த காளி தேவி தான் இன்னொரு பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை இன்றைக்கி உணர்த்தினாங்க எனக்கு. அந்த தேவி மகாத்மியம் தேவி பாகவதம் புக்கை வாங்கி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போதே நீங்கள் யூடியூப்லலாம் நிறைய உங்களுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் அப்படியே டெக்ஸ்ட்டாக போகும். அப்படியே பின்னாடி அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. சவுண்டு மட்டும் குறைச்சிட்டு அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து நீங்கள் வாய் விட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை லலிதா சஹஸ்ரநாமம் புக்கே உங்கள்கிட்ட வீட்டில் இருந்தால் நீங்கள் அப்படியே வீட்டிலேயே பூஜை ரூமில் உட்காந்து கூட படிக்கலாம். இல்லை எங்கே போகிறீங்களோ ஏதாவது கோயிலில் உட்காந்து படிக்கலாம், எங்கே உட்காந்து படிக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை முக்கியமாக காலை நேரத்தை விட சாயந்தரம் 6லேருந்து நைட் 8க்குள்ளே படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அந்த கூட அதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேவி பாகவதம் புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. சில சமயத்தில் அது 1, 2, 3ன்னு பார்ட்டாக வைக்கிறாங்க, இல்லை ஒரே பார்ட்டாகவும் வைக்கிறாங்க. அமேசானில் 600 பார்த்தேன் நான். ஆக்சுவலாக நான் கூட இப்போ தான் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இருந்தது எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை வீட்டிலலாம் நிறைய அந்த இதெல்லாம் இருந்தது. அவங்க கொடுத்தாங்க கந்த புராணம் அது இதெல்லாம். ஆனாலும் அது ரொம்ப டஸ்டியாக நம்மளால் தொட்டு கை மேலே வச்சு கூட படிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பழசார்ந்ததுன்றதுனால இப்போ நான் புதுசாக அது வாங்க தான் போகிறேன். அந்த புக்கு நீங்கள் கொஞ்ச நாள் வச்சு வணங்க ஆரம்பித்த பின்னாடி உங்களுக்கு மனசுக்கு தோணும், இந்த புக்கு ஏன் நீங்கள் படிக்கணும். லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், பல அம்மன்கள் ரூபமாக உங்கள் வீட்டு குலதெய்வமாக இருக்கும், உங்களுக்கே தெரியாத உங்கள் குலதெய்வம் இருக்கும், இல்லை உங்கள் அம்மா அப்பா வழியிலே எதனா ஒரு பெண் தெய்வம் வந்திருக்கும், அது உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால் அது உங்கள் அப்பா வீட்டு வழியில் இருக்கும், கணவன் வீட்டு வழியில் இதுவாக இருக்கலாம். அது எல்லா பெண் தெய்வங்களையும் இழுத்து கொண்டு சேர்க்கும். நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் படித்தாலும் அதான் நடக்கும். அந்த புத்தகத்தை வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1,00,000 முறை லலிதா சஹஸ்ரநாமம் படித்ததுக்கு சமம். அந்த புத்தகத்தையும் வாங்கி முன்னாடியே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லா பெண் தெய்வங்களையும் உங்களுக்கு இழுத்து கொண்டு யாரோ சொல்லி எப்படியோ சொல்லி, இல்லை யாரோ உங்களை கூட்டின்னு போகிற மாதிரியோ ஆகமத்தில் அந்த கடவுள்கள் கனெக்ஷனை உங்களுக்கு கொண்டு கொடுத்துடும் அப்படின்றது. இது நீங்கள் நிறைய பேர் நான் வாங்கிட்டேன் நிறைய எனக்கு மெசேஜ் போட நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இன்றைக்கி உணர்த்தப்பட்ட ஒரு பறவை, இது கூட இந்த பறவையை நம்ம வணங்கணும். அந்த பறவையை நம்ம பார்ப்போமா, இல்லைனா பார்ப்போமோ இல்லையோ, அந்த பறவையின் பெயர் அந்த பறவையின் பிக்சர் நான் போடுறேன். இப்போ இல்லை, நீங்கள் நிறைய பேர் நான் சொன்னது யாருக்கெல்லாம் இந்த பிராப்தம் வாங்கிக்குதோ அவங்க தான் இந்த புக்கை வாங்கி அதை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது அதை வச்சு வணங்கிக்கிட்டே வாங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் லலிதா சஹஸ்ரநாமமும் படிக்கணும். உங்களுக்கு மனசில் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு ஆர்வம் வருது பார்த்திங்களா, அப்போ அதை படிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, நான் ஒரு வருஷமாக படித்த அந்த லலிதா சஹஸ்ரநாமம் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி கூட பூஜை பண்ணும்போதே நீங்கள் 1,00,000 முறை நீங்கள் அதை வாரமே 1000 முறை படிக்கிறீங்கன்ற அளவுக்கு சக்தி கிடச்சிடும். என்ன கிடைக்கும் சக்தி கிடச்சிடும்னா, லக்ஷ்மி ரூப பெயர்கள்,
அந்த மாதிரி உங்களுக்கு பெண் தெய்வ பெயர்கள் மூலமாக நிறைய உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வரதை பார்ப்பீங்க. இப்போ மகேஸ்வரினா நான் வந்து பிஸ்னஸ்ஸு உங்கள் கோபத்தை தீக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு அது செய்ய ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய எல்லா லிங்க்கில் இருக்குது பாருங்கள். உங்கள் தாத்தா வழியில், உங்கள் கணவர் வீட்டு வழியில், உங்கள் மாமியார் வீட்டு வழியில், ஆண்களுக்கு சொல்கிறேன் நான். அந்த எல்லா வகையிலையும் எந்தெந்த பெண் தெய்வங்கள் விடுபட்டு போயிருக்கின்றதோ, தனக்கு வாய்ப்பே கிடைக்காமல் தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ, எந்தெந்த ஜென்மத்தில் கட்டுப்போடப்பட்டிருக்கின்றதோ, எந்தெந்த பெண் தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கட்டுப்போடப்பட்டு இருக்கின்றதோ, அத்தனை பெண் தெய்வங்களையும் உங்களுக்கு இழுத்து கொண்டு வெறும் லலிதா சஹஸ்ரநாமம் வெள்ளிக்கிழமை படிப்பதற்கு முன்னாலேயே அந்த புத்தகத்தை வாங்கி வைத்து அந்த புத்தகத்தையும் பூஜித்து அந்த புத்தகத்தையும் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சைடில் இருக்கின்ற எல்லா கட்டுப்போடப்பட்ட பெண் தெய்வங்களும் சரி, உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பெண் தெய்வங்களையும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இழுத்து கொண்டு வந்து சேர்த்து விடும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். இது என்னன்னா நீங்கள் சாவித்திரி தேவியாகவும் பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவின்ற மாதிரி நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கிடுங்க. அப்புறம் நான் சொல்கிறேன், அது மேலேயே ஒரு சாவி, பிரபஞ்சத்தின் சாவின்ற மாதிரி நீங்கள் அது மேலேயே ஒரு சாவி வச்சுக்கிறது, அது பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவின்னு நினச்சிக்கிறது. அந்த புத்தகத்தையே அந்த பிரபஞ்சத்தினுடைய திறக்கின்ற சாவியாக அந்த புத்தகத்தையே நான் சில வீடியோவை சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோ தான் இன்றைக்கான பிரபஞ்சத்தின் சாவின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த புத்தகம்தான் அந்த சாவித்திரி தேவி சாவி 3 சாவி 3 சாவிகள் 3 என்ற இங்கிலீஷ் நம்பர் சாவி 3. அந்த 3 சாவிகள் அந்த பிரபஞ்சத்தின் சாவியாகிய அந்த தேவி மகாத்மியம். அதாவது 1 வெள்ளிக்கிழமை லலிதா சகசரநாமம் படிக்கிறது. 3 சாவித்திரி இல்லைங்களா. 1 லலிதா சகசரநாமம் வெள்ளிக்கிழமை படிக்கிறது. இன்னொன்று அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிறது. 2வது சாவி. 3வது சாவி அந்த பறவையின் பெயரை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அது முதல்ல எனக்கு அருளப்பட்டது. அதை நான் எப்படி ஈர்த்து உங்களுக்கும் அந்த பறவையை உங்களுக்கு பிக்சராக போட்டு அதையும் 3 சாவிகளும் சேர்த்து பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியை போட்டினோம். நீங்கள் அதை அந்த புத்தகத்தை பார்த்து சொல்கிறது, லலிதா சஹஸ்ரநாமம் படித்து முடிச்சுட்டு சொல்கிறது, அந்த மாதிரி சொல்லலாம். முக்கியமாக அந்த நார்த் சைடில் ஆனி மாதத்தில் கும்பிட்ற அந்த வட் சாவித்திரின்றது தான் காரடியான் நோம்பினுடைய கும்பிட்ற பெண் தெய்வ பெயர் கூட சாவித்திரி தான். நம்ம நார்த் சைடில் உங்களுக்கு கர்நாடகாவிலலாம் அந்த வட் சாவித்திரின்னு சொல்லிட்டு கும்பிட்றாங்க பார்த்தீங்களா. அந்த சாவித்திரி தேவி தன் கணவனை காத்த சாவித்திரின்றாங்க பார்த்தீங்களா. அந்த சாவித்திரின்றது காரடியான் நோன்புக்கு கூட சம்மந்தப்பட்டு தான். தேவி மகாத்மியத்தில் எல்லாமே வருவாங்க. 51 இடத்துல விழுந்த அம்மா இவங்களாக இருக்கட்டும், பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரியாக இருக்கட்டும், மதங்கேஸ்வரராக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்தது அது தேவி மகாத்மியம். அது சாவியாக பாருங்கள். அது 3 சாவி. 1 வெள்ளிக்கிழமை லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கின்றது. அந்த புக்கை வச்சு பூஜை பண்ணி அந்த புக்கை படிக்கவே ஆரம்பிக்குது. 3வது சாவி என்னான்னு கேட்டால் அந்த பறவை, நான் சொல்ல போகும் பறவை. இதனால் ஞாபகம் வச்சு தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கேட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க காத்திருக்கின்றது. ஆனால் வாய்ப்புள்ளவர்களே இதை வீடியோ பார்ப்பீங்க, வாய்ப்புள்ளவர்களே இது உங்களால் ரசிக்கப்படும், வாய்ப்புள்ளவர்களாலே அதை உங்களால் படிக்கப்படும், வாய்ப்பு இருந்தாலே அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குவீங்க, வாய்ப்பு இருந்தாலே நான் சொல்கிற மாதிரி அந்த 3 சாவிகள் உங்களுக்கு வந்து சேரும், பல பெண் தெய்வங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.